Dear students, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு ஓர்ஸ்லேருந்து மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு 3 ப்ராசஸ் நம்ம இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் தான் கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Concentration of the ores. Generally, the ores are associated with non-metallic impurities, rocky materials and siliceous matter which are collectively known as gangue. இப்போ ஓர்ஸ் கூட எதெல்லாம் சேர்ந்துருக்குது பாருங்களேன். non-metallic impurities, மெட்டலே இல்லாத சில impurities சேர்ந்துருக்கு. ராக்கி மெட்டீரியல்ஸ், கல் மண் இந்த மாதிரி சேர்ந்துருக்கு. siliceous matter, மண் சார்ந்த அப்படிங்கிறது மணல் சார்ந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்குது. அப்போ ஓர்ஸ் கூட இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் சேர்ந்த அந்த ஒரு கலெக்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு இதுக்கு பேர் தான் என்னது, கேங்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஓர்ஸ் கூட இம்ப்யூரிட்டி சேர்ந்த கலவைக்கு பேர் கேங்கு. The preliminary step in metallurgical process is a removal of these impurities. அப்போ மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் இந்த ப்ரிலிமினரி ஸ்டெப்னு சொல்லக்கூடிய வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் எது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் தான். This removal process is known as concentration of the ore. அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற டெக்னிக் என்ன அப்படின்னா, ஓர்ஸ்லேருந்து இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணக்கூடிய டெக்னிக்கு பேர் தான் என்னது, கான்சன்ட்ரேஷன் டெக்னிக்ஸ். இது என்ன பண்ணுது, இட் இன்க்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் இட் காம்பவுண்ட் இன் த ஓர். அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் டெக்னிக் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஓர்ஸோட பர்சன்டேஜை இம்ப்ரூவ் பண்ணுறோம். அதுதான் இன்க்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். Several methods are available for this process and the choice of the method will depend on the nature of the ore, type of the impurities and environmental factors. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எந்த மெத்தட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, நேச்சர் ஆஃப் த ஓர், நம்ம எந்த ஓரை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்குது. டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ், அதில் என்னென்ன இம்ப்யூரிட்டிலாம் கலந்துருக்கு அதை பொறுத்து இருக்குது. அண்ட் த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் பொறுத்து இருக்குது. Some of the common methods of ore concentration are discussed below. இப்போ என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது மோஸ்ட் காமனாக அப்படிங்கிறத பார்ப்போம். காமன் மெத்தட்ஸ் ஃபார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ், என்னென்ன மெத்தட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். 1 கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ் டெக்னிக். 2 ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் டெக்னிக். 3 மேக்னெட்டிக் செப்பரேஷன் டெக்னிக். மோஸ்ட் காமனாக இந்த 3 டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த 3 டெக்னிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ் டெக்னிக். இன் திஸ் மெத்தட் the ore having high specific gravity is separated from the gangue that has low specific gravity by simply washing with running water. அப்போ ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கக்கூடிய ஓர் லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கக்கூடிய கேங்குலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், செப்பரேட் பண்ணுறோம். எப்படி, ஜஸ்ட் வாஷ் பண்ணுறோம், ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணுறோம். இப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்னன்னு பார்ப்போம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிறது இட் இஸ் எ ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் டு த டென்சிட்டி ஆஃப் எனி ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ். அப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிறது என்னது, ஒரு ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் டு த டென்சிட்டி ஆஃப் த ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இதை மேத்தமெட்டிக்கலாக நம்ம பார்க்கணுன்னா, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ். எனி சப்ஸ்டன்ஸ் எந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி, டென்சிட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும், மோல் பை வால்யூம், மாஸ் பை வால்யூம்னு சொல்லலாம், டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து மேலே இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை பொறுத்து மாறும். எக்ஸாம்பிள், வாட்டர் இஸ் பீயிங் த ஸ்டாண்டர்ட் ஃபார் லிக்விட்ஸ் அண்டு சாலிட்ஸ். மேலே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து லிக்விட்ஸாவோ சாலிட்ஸாவோ இருந்தால் நமக்கு இந்த ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ் என்னது, வாட்டர் யூஸ் பண்ணுவோம். அதே சமயத்தில் மேலே இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து கேஸஸாக இருந்துச்சுன்னா ஹைட்ரஜன் அல்லது ஏர் தான் நம்ம என்னவா யூஸ் பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸாக யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ஓர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதிகம், கேங்குவுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கம்மி. அப்போ இந்த கேங்குலேருந்து ஓரை நம்ம செப்பரேட் பண்ணுறோம். எப்படி, ஜஸ்ட் வாஷ் பண்ணுறோம் வாட்டரில், அவ்வளோதான். எப்படின்னு பார்க்கலாம். ஓர் இஸ் க்ரஷ்ட் டு எ ஃபைன்லி பவுடர்ட் ஃபார்ம். அப்போ ஃபஸ்ட்டு ஓர் என்ன பண்ணிக்கிறோம், பவுடராக மாற்றிக்கிறோம். அண்ட் ட்ரீட்டட் வித் ரேப்பிட்லி ஃப்ளோயிங் கரண்ட் ஆஃப் வாட்டர். நல்லா பவுடர் ஆக்கிக்கிட்டு நல்லா வேகமாக ஓடுற தண்ணியில் என்ன பண்ணுறோம், அதை மிக்ஸ் பண்ணுறோம். During this process, the lighter gangue particles are washed away by running water.
அப்போ இந்த ப்ராசஸில் இந்த லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய அந்த கேங்கோ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நேரம் தண்ணி கூடியே அடிச்சுட்டு போயிடும். நமக்கு கான்சன்ட்ரேட்டட் ஓர் வந்து கீழே டெபாசிட் ஆகி கிடைக்கும். This method is generally applied to concentrate the native ore such as gold and the oxide ores such as hematite, tin stone. Hematite ஓட chemical composition formula, tin stone ஓட chemical composition formula. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் வந்து என்ன ஓர் எடுத்துக்கிறோம் அதை பொறுத்துலாம் நிறைய மாறும் அப்படின்ட்டு. அப்போ இந்த கிராவிட்டி செப்பரேஷன் டெக்னிக் எந்தெந்த ஓர்ஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலான்னா ஆக்சைடு ஓர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நேட்டிவாக கிடைக்கக்கூடிய ஓர்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுதான் இதனுடைய சிமேட்டிக் டயக்ராம். இது வந்து வாட்டர் போகக்கூடிய பெட்டு. நம்ம வாட்டர் இது மூலியமாக போயிட்டுருக்கு. இது ஃபனல். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், பவுடராக ஃபஸ்ட்டு மாற்றணும்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ மாற்றின அந்த பவுடர்டு ஓட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்க வாட்டரில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப இந்த லைட்டர் கேங்கோ பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடும், தண்ணியோடு சேர்த்து அடிச்சுக்கிட்டு போயிடும். அப்போ நமக்கு கீழே என்ன ஆயிரும், நமக்கு அந்த ஓர்ஸ் டெபாசிட் ஆயிரும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் டெக்னிக். ஃப்ரோத் அப்படின்னா என்னென்னா ஃபோம், நுரை அப்படின்னு பேர். This method is commonly used to concentrate sulfide ores such as galena and zinc blend. இந்த டெக்னிக் எந்த மாதிரி ஓர்ஸ்க்கு நம்ம பயன்படுத்த முடியும்னா சல்ஃபைடு ஓர்ஸ்க்கு தான் பயன்படுத்த முடியும். அப்போ சல்ஃபைடு ஓர்னா அது ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் டெக்னிக் மூலிமா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். கலீனா அப்படிங்கிறது லெட்டோட ஓரு, ஜிங்க் பிளண்ட்டுங்கிறது ஜிங்கோட ஓர். In this method, the crushed ore is suspended in water and mixed with frothing agents such as pine oil, eucalyptus oil, etc. அப்போ இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓரை பவுடராக க்ரஷ் பண்ணிக்கிறோம். அது எது கூட சஸ்பெண்ட் பண்ணுறோம், வாட்டர் கூட ஆட் பண்ணுறோம். அது கூட என்னென்ன சேர்க்குறோம் பாருங்கள், ஃப்ரோத்திங் ஏஜென்ட். ஃப்ரோத்னா ஃபோமுன்னு நான் சொன்னேன். அப்போ ஃப்ரோத்திங் ஏஜென்ட்ஸ்னால் ஃபோமை உண்டு பண்ணக்கூடிய ஏஜென்ட்டுன்னு பேர். என்னென்னது, பைன் ஆயில் அண்டு யூக்கலிப்டஸ் ஆயில். இந்த ஃப்ரோத்திங் ஏஜென்ட்ஸ் இல்லைன்னா நமக்கு இந்த டெக்னிக்கில் ஃபோம் வந்து கிடைக்காது. ஸோ ஃபோம் வரணுங்கிறதுக்காக இந்த ஃப்ரோத்திங் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பைன் ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில் இதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். In this method, the metallic ore particles which are preferentially wetted by oil can be separated from the gangue. ஸோ எப்படி நம்ம இந்த ஓரை வந்து கேங்கில் வந்து செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஓர்ஸ் வந்து எதில் நனையணும், ஆயிலில் நனையணும். ஸோ அந்த ஆயிலில் ஓர் நனையிற அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஓர்ஸை கேங்கில் வந்து செப்பரேட் பண்ணுறோம். A small quantity of sodium ethyl xanthate which acts as a collector is also added. அப்போ இந்த பைன் ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில், ஓர்ஸ் இது இல்லாமல் கலெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் எத்தில் ஜான்தேட்டை இது கூட ஆட் பண்ணுறோம். அது என்ன பண்ணும், the collector molecules attach to the ore particle and make them water repellent. அப்போ கலெக்டர் என்ன பண்ணுன்னா இந்த சோடியம் எத்தில் ஜான்தேட்டு ஓர் பார்ட்டிகுல் கூட சேர்ந்து வாட்டர் ரிப்பல்லண்ட்டாக அதை கன்வெர்ட் பண்ணும். அப்போ வாட்டர் ரிப்பல்லண்ட்னா என்னது, ஓர் பார்ட்டிக்கல் வாட்டரில் கரையக்கூடாது. எதில் தான் கரையணும், ஆயிலில் தான் கரையணும். அப்போ தான் நமக்கு ஃபோம் கூட சேர்ந்து மேலே வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கலெக்டரை ஆட் பண்ணுறோம். A froth is generated by blowing air through this mixer. அப்போ ஃப்ரோத் வந்து ஜெனரேட் ஆகுது எப்போ நம்ம ஹை ஃப்ளோ ஆஃப் ஏரை வந்து உள்ளே பாஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, ஃப்ரோத் அப்படிங்கிற ஃபோம் கிடைக்குது. As a result, ore particles wetted by oil rise to the surface along with the froth. பாருங்க, wetted by the oil. அப்போ ஓர் வந்து ஆயிலில் எந்தெந்த அந்த ஓர் பார்ட்டிகல் ஆயிலில் நனைஞ்சிருக்கும் இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபோம் கூட சேர்ந்து மேலே வரும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம். The froth is skimmed off and dried to recover the concentrated ore. அப்போ அந்த ஃப்ரோத் மேலே வரும் இல்லையா, அது என்ன பண்ணுறோம், ஸ்கிம்டு ஆஃப்னா அப்படியே வழிச்சு எடுத்துறோம். வழிச்சு அந்த நுரை மாதிரி மேலே வருது இல்லையா, அதை அப்படியே வழிச்சு எடுத்து அதை ட்ரை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை ரெக்கவர் பண்ணிடுறோம். The gangue particles that are preferentially wetted by water settle at the bottom. அப்போ அந்த கேங்கோ பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதில் அதிகமாக கரையும், வாட்டரில் கரையும். அப்போ அது என்ன ஆயிரும், கீழே அப்படியே அந்த அப்பேரட்டஸில் டெபாசிட் ஆகிடும். When a sulfide ore of the metal of interest contains other metal sulfides as impurities, depressing agent such as sodium cyanide,
sodium carbonate etc. are used to selectively prevent other metal sulfides from coming to the froth. ஸோ இப்போ என்னென்னா நம்ம இந்த ஃப்ளோட்டேஷன் டெக்னிக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், சல்ஃபைடு ஓருக்கு, அதாவது சல்ஃபைடு ஓருக்கு மட்டும்தான் நம்ம இதை என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அப்போ அந்த சல்ஃபைடு ஓர் கூட வேறு ஒரு மெட்டல் சல்ஃபைடு வந்து இம்ப்யூரிட்டியாக இருக்கிறப்ப நமக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த டிப்ரெஸிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்னென்னது, சோடியம் சைனைட் அண்டு சோடியம் கார்பனேட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா செலக்டிவ்லி இந்த இம்ப்யூரிட்டியாக இருக்கக்கூடிய மெட்டல் சல்ஃபைடு என்ன பண்ணிடும், ப்ரிவென்ட் பண்ணிடும், அந்த ஃபோம் கூட சேர்ந்து போக விடாமல் பார்த்துக்கும். எக்ஸாம்பிள், when impurities such as zinc sulfide is present in galena. அப்போ பாருங்கள் இதில் ஓர் என்னது, கலினா, இது வந்து லெட்டோட ஓர், இதில் இம்ப்யூரிட்டி என்னது பாருங்கள், மெட்டல் சல்ஃபைடு, அதாவது ஜிங்க் சல்ஃபைடு வந்து இதில் இம்ப்யூரிட்டியாக இருக்குது. அப்போ சோடியம் சைனைடு அப்படிங்கிற அந்த டிப்ரெஸிங் ஏஜென்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த சோடியம் சைனைடு என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணி இந்த ஜிங்க் சல்ஃபைடு மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். அப்போ அந்த லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுனால இந்த ஜிங்க் சல்ஃபைட் ஃபோம் கூட சேர்ந்து என்ன பண்ணாது, மேலே போகாது. ஸோ நம்ம தனியாக எடுத்துரும். அப்போ நமக்கு மேலே என்ன பண்ணது, ஃபோம் கூட ஓர்ஸ் மட்டும்தான் வரும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஓரை செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் அதனுடைய சிமேட்டிக் டயக்ராம். இது வந்து மோட்டர், இது கண்ட்ரோலர், இது சென்சார், இது ஃபீடர். ஸோ இது மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், பவுடர்டு ஓர்ஸு, பைன் ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில், கலெக்டர் எல்லாத்தையுமே இந்த ஃபர்னஸ்குள்ளே அப்பேரட்டஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபீட் பண்ணுறோம். இது ஸ்டிரர், உள்ள இந்த மோட்டர் மூலிமா என்ன பண்ணும், அந்த ஸ்டிரர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இங்கே இது வழியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஏர் சப்ளை பண்ணுறோம். வேகமாக ஏரை செலுத்துகிறப்ப அதே சமயத்தில் இந்த ஸ்டிரர் சுற்றுறப்ப உள்ளே என்ன நடக்கும்னா பபுள் ஃபார்ம் ஆகும். அதே சமயத்தில் ஸ்லூரிங்கிறது என்னென்னா இன்சாலிபிள் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லலாம். இது தான் ஸ்லூரின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்டிரர் சுத்த ஏரும் வருது, ஸ்டிரரும் சுத்த நமக்கு என்ன நடக்கும், மேலே நுரை வரும். அந்த நுரை தான் இதுதான் அதை ஃப்ரோத் லேயர்னு சொல்கிறோம். இந்த நுரை மேலே அப்படியே பக்கத்தில் வழித்து எடுக்கிறோம். இதுதான் ஸ்கிம்மிங் ஆஃப். இப்போ நம்ம இந்த ஸ்கிம்மிங் ஆஃப் இருக்கக்கூடிய இந்த இதுலேருந்து ட்ரை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஓர்ஸை கான்சன்ட்ரேட்டட் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துடுறோம். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் செப்பரேஷன் டெக்னிக். This method is applicable to ferromagnetic ores and it is based on the difference in the magnetic properties of the ores and the impurities. இப்போ இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் டெக்னிக்ஸ் எந்த மாதிரி ஓர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும்னா, ஓர்ஸுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இம்ப்யூரிட்டிஸ்க்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஓர்ஸை செப்பரேட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், tin stone can be separated from the wolframite impurities which is magnetic. அப்போ பாருங்கள், டின்ஸ்டோன் அப்படிங்கிறது என்னது, நமக்கு ஒரு உல்ஃப்ரமைட் அப்படிங்கிறது இம்ப்யூரிட்டி. இது ரெண்டில் எதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்கள், உல்ஃப்ரமைட். அப்போ ஏதாவது ஒன்றுக்கு என்ன இருக்கணும், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அந்த மாதிரி ஓர்ஸை தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ண முடியும். சிமிலர்லி ஓர்ஸ் such as chromite, pyrolusite having magnetic property can be removed from the non-magnetic siliceous impurities. இங்கே குரோமைட், பைரோலுசைட் இது ரெண்டும் ஓர்ஸ், இதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது எதுலேருந்து நம்ம செப்பரேட் பண்ணுறோன்னா நான் மேக்னெட்டிக் சிலிசியஸ் இம்ப்யூரிட்டிஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ராசஸ். The crushed ore is poured on to an electromagnetic separator consisting of a belt moving over two rollers in which one is magnetic. இப்போ என்ன பண்ணிடுறோம், நம்ம க்ரஷ் பண்ணிடுறோம், அந்த ஓர்ஸை பவுடராக மாற்றிடுறோம். அது எதில் கொட்டுறோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேட்டர் மேலே கொட்டுறோம். அப்போ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேட்டரில் 2 ரோலர் இருக்கும். அந்த 2 ரோலரும் ஒரு பெல்ட்டால் என்ன ஆயிருக்கும், கனெக்ட் ஆகிருக்கும். அந்த 2 ரோலரில் ஒரு ரோலர் வந்து எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ரோலராக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். The magnetic part of the ore is attracted towards a magnet and falls as a heap close to the magnetic region, while the non-magnetic part falls away from it as shown in the figure. ஸோ இந்த ஃபிகரில் பார்த்தோம்னா இது ஈஸியாக உங்களுக்கு புரியும். இதுதான் இந்த செட்டப் தான் வந்து என்னதுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேட்டர். இதில் 2 ரோலர் இருக்குது. இந்த 2 ரோலரும் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், ஒரு பெல்ட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பவுடர்டு ஓலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஓரை கொட்டுறோம், இந்த மேக்னெட்டிக் அந்த பெல்ட்டுக்கு மேலே கொட்டுறோம். இதில்
ஒரு வீல் வந்து ஒரு ரோலர் வந்து எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில் இருக்கும். அப்போ இந்த பவுடர்டு ஓர்ஸில் 2 சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஒன்று மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸும் இருக்கும், நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸும் இருக்கும். அப்போ இந்த பவுடர்டு ஓடு இங்கே கொட்டுறப்ப இந்த ரோலர் ரொட்டேட் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரோலருக்கு பக்கத்தில் வரும். இந்த ரோலர் வந்து எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியோடு இருக்கும். ஸோ அப்போ இந்த பவுடர்டு ஓரில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் இது என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். அதனால் அந்த ஓர்ஸ் கொஞ்சம் உள்ளே வந்து விழும். அதை வந்து என்ன சொல்கிறோம், மேக்னெட்டிக் ஓர்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இல்லாதது கொஞ்சம் வெளியில் போய் விழுது, அதை என்ன சொல்கிறோம், நான் மேக்னெட்டிக் ஓர்னு சொல்கிறோம். ஸோ ரிமைனிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.